எபிசோட் 14th வந்து ஜக்கு பிரசன்ஸ் த ப்ரூஃப் தான் டைட்டில் பண்ணியிருக்காங்க. எபிசோட் பிகினிங்ல மீரா, ஹரிணி, ஜெயஸ்ரீ 3 பேரும் உட்காந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீரா வந்து நான் கண்டிப்பா அப்பாவை பிடிச்சி திட்ட போறேன், அவருக்கு அம்மாவை எப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீயும் ஹரிணியும் நீ கண்டிப்பா இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஜெயஸ்ரீ வந்து இதெல்லாம் சீக்ரெட்டா இருந்தாதான் அவங்க பயத்தோட இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப ஓப்பனா பண்ணிடுவாங்க, நார்மலைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும்போது அம்மா கரெக்டா வராங்க. வந்துட்டு என்ன நீங்க இன்னும் தூங்கலையா, ஜக்கு ஏன் அப்பா கிட்ட இப்படி பேசுறான், அவர் சொல்லி ஃபீல் பண்றாருன்னு சொல்றாங்க. அப்போ மீரா கேக்குறாங்க, உனக்கும் அப்பாக்கும் ரீசன்ட் டைம்ஸ்ல ஏதாவது சண்டையான்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீ வந்து மீராவை செம்மையா முறைக்கிறாங்க. முறைச்சிட்டு ஒன்னும் இல்லம்மா, இப்போ ஜக்குனால உனக்கும் அப்பாக்கும் சண்டையான்னு மீரா கேக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் இல்லடி உங்க அப்பாக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும், அவர் வாய்ஸ் ரேஸ் பண்ணி என்ன பேசினது கூட கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெயஸ்ரீயும் மீராவும் ஒருவேளை நீ அப்பா மாதிரி வேற யாரையா பார்த்திருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஜக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இவ்வளவு சொல்லியும் நம்ப மாட்டீங்களா, இருங்க நான் ப்ரூஃபோட வரேன்ற மாதிரி போறாரு. ஜக்கு ப்ரூஃப்காக அந்த ஈவெண்டோட போட்டோகிராஃபர் ஸ்டுடியோக்கு போறாரு. அங்க இருந்து கிரிஜா எஸ்எஸ் ஓட போட்டோஸ் எல்லாமே இவர் போனுக்கு ஏத்திக்கிறாரு. இந்த வேலையை முடிச்சுட்டு ஜக்கு இப்போ கிரிஜா அபார்ட்மெண்ட்க்கு போறாரு. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட அவங்கள பத்தி விசாரிக்கிறாரு. அந்த செக்யூரிட்டியும் அவங்க இப்போ இல்ல, அவங்க பாப்பாவும் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஜக்குக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுது. என்னடா இது பொண்ணு வேறையா அப்படின்ற மாதிரி. ஜக்கு வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட பாப்பா ஸ்கூலுக்கு போயிடுச்சான்னு கேக்குறாரு. அதான் பாப்பா இல்லையே, மது தானே அவங்க டாட்டர். இதை கேட்டுட்டு செக்யூரிட்டி வந்து ஆமா ஸ்கூலா, என்ன நீ யார் நீ டவுட்டா கேக்குறாரு. டவுட் வந்தோடனே ஜக்குவும் அங்க இருந்து ஓடிடுறாரு. அடுத்து ஜக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டயும் அந்த போட்டோவை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மீரா வந்து ஒருவேளை இது ஏஐயா இருக்குமோன்னு கேக்குறாங்க. இதை கேட்டுட்டு ஜக்கு வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதை நீ அவரே வந்து சொன்னா கூட நம்ப மாட்ட போலன்னு மீராவை திட்டுறாரு. ஜெயஸ்ரீ வந்து அப்போ இது கன்ஃபார்ம் தான், நமக்கு நல்ல அப்பா தான், ஆனா அம்மாக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. போட்டோ மட்டும் காமிச்சது இல்லாம ஜக்கு வந்து அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்ற நியூஸையும் சொல்றாரு. இதை கேட்டுட்டு மீரா வந்து அப்போ நான் கடைக்குட்டி இல்லையான்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வராங்க. சீக்கிரமா ரெடி ஆகுங்க, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எபிசோட் எண்டிங்ல செம்ம பெரிய ட்விஸ்ட். மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. மாப்பிள்ளை வந்து ஜெயஸ்ரீ கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. அவரு ஜெயஸ்ரீ கிட்ட நீ மனோஜோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் உன்னை பெங்களூர்ல பாத்திருக்கேன் ஒரு பார்ட்டிலன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீக்கு வந்து செம்ம ஷாக் ஆயிடுது, என்னடா இதுன்னு. அவரு வந்து ஓவரா பேசுறாரு. அது எப்படி ஒருத்தனை லவ் பண்ணும் போதே உனக்கு சீட் பண்ண மனசு வருதுன்னு கேக்குறாரு. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீ வந்து அவன் தான் என்ன சீட் பண்ணிட்டு போனான்னு சொல்றாங்க. அதுக்கு இவர் வந்து அப்படியே சீட் பண்ணிட்டு போனாலும் 1 மந்த் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி நீ பிரேக்கப் பெயின்ல இருந்து வெளியே வந்த, அதுக்குள்ள எப்படி நீ அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இவர் கீழே வந்துட்டு இந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. எல்லாரும் ரீசன் கேக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாரு. என்னடா இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்ன்னு தான் இருக்கு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு.